இந்த 24 கட்சிக்கு பேரையும் ஸ்டாலின் சொல்லட்டும், நான் நிர்வாணமாக சீச்சி என்னையா இது இப்படி போட்டு நாரடிச்சிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணியில் இருக்கின்ற 17 கட்சியோட பேரை முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லிட்டாருன்னா நான் நிர்வாணமா போக தயார் அப்படின்னு சவால் விட்டுருக்காருங்க. தாவேக்காவை சேர்ந்த நாஞ்சில் சம்பத்து சவாலே விட்டுருக்காரு. இந்த 24 கட்சிக்கு பேரையும் ஸ்டாலின் சொல்லட்டும், நான் நிர்வாணமாக அந்த அளவுக்கு அவருக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா ஸ்டாலினோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர், திமுகவோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். அவருக்கு தெரியுமல்லவா ஸ்டாலின் அவர்களுடைய கெப்பாசிட்டி தெரியுமல்லவா, அதனால தான் ஓப்பனாக சவால் விட்டுட்டு இருக்காரு. பொதுவாகவே திமுகவை இப்போ ஊடக விவாதத்திலலாம் போட்டு நொறுக்கிட்டு வராங்க. சமீபத்தில் கூட ஏடிஎம்கேவை சேர்ந்த சத்யன் இருக்கார்ல, அவர் தெளிவான ஒரு கேள்வியை கேட்குறாரு. ஐயா, ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கின்ற பிஜேபி, பாமக, டிடிவி இவங்களுடைய பேரை கட்சிகளை நாங்கள் தைரியமாக சொல்கிறோம். உங்கள் கூட்டணியில் இருக்காங்கல்ல அந்த கட்சிகளோட பேரை நீங்கள் தைரியமாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே அழுக்கு கோட்டு சரவணன் திருன்னு முழிச்சாப்புல. ஏன்னா திமுகவுக்கு பேருக்கு தான், ஒரு பில்டப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் 17 கட்சி கூட்டணி. அந்த 17 கட்சியை எப்படி தெரியுமா இணைச்சாங்க? அறிவாலயத்துக்கு எவனாவது நியூஸ் பேப்பர் போட வந்தாலோ, தண்ணி கேன் போட வந்தாலோ, பால் பாக்கெட் போட வந்தாலோ உடனடியாக அவனையும் கூப்பிட்டுட்டு கூட்டணியில் சேர்த்த மாதிரி தமிழகத்தில் உள்ள லெட்டர் பேடுகளை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு 17 கட்சி கூட்டணி தெரியுமா, 17 கட்சி கூட்டணி தெரியுமா அப்படின்னு பயங்கரமாக உருட்டிட்டு வராங்க. ஆனால் உண்மையான நிலவரம் என்ன தெரியுமா? திமுகவில் இருக்கின்ற காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அப்புறம் விசிகா இவங்களை தான் கட்சியாக ஏற்றுக்க முடியும். பாக்கி இருக்கின்ற எல்லாமே லெட்டர் பேடுங்க, சகலவுமே லெட்டர் பேடு. இந்த கட்சிகள் இருக்கு பாருங்க, இந்த கட்சிகளோட ஓட் பேங்க் இருக்குல்ல, எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டினா கூட ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணியில் இருக்கின்ற பாமக இருக்குல்ல, பாமகவோட ஓட் பேங்கை கூட தாண்டாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜேபி இருக்கு, டிடிவி தினகரன் இருக்காங்க. இப்படி ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக இருக்கு. இதெல்லாம் மறைக்கிறதுக்காக நிறைய பேர் பத்திரிகையாளர் வேடத்தில் நிறைய திமுக காரன் ஊப்பிங்க இருப்பாங்கல்ல, அவங்கள திமுக இன்னைக்கு களத்தில் இறக்கி விட்டுருக்கு. சமீபத்தில் கூட நீங்க பார்த்துருப்பீங்க, சுண்டிவியில ஏஎன்எஸ் நிறுவனம் பரபரப்பு கருத்து கணிப்பு, திமுக 180 இடங்கள் வெற்றி பெறும், ஏடிஎம்கே கூட்டணி 54 இடங்கள் தான் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பயங்கரமா உருட்டி இருப்பாங்க. இந்த கருத்து கணிப்பு உருட்டுக்க பின்னாடி திமுக அதனுடைய 200 ரூபா தில்லாலங்கடி வேலையை காட்டியிருக்காங்க. எல்லா செய்திகளையும் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தோட அக்னி நியூஸ் சர்வீஸா அதனுடைய பேரை ஃபுல்லா போட மாட்டாங்க, ஏஎன்எஸ் ஏஎன்எஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா ஏஎன்எஸ்ஸா, ஐயோ இது பெரிய நிறுவனம் போல இருக்கு, மல்டிநேஷனல் நிறுவனம் போல இருக்கு அப்படின்னு மக்களை நம்ப வைக்கிறதுக்கான தில்லாலங்கடி வேலையை பார்க்குறாங்க. இவங்க சொல்ற இந்த ஏஎன்எஸ் நிறுவனம் இருக்குல்ல, இது மல்டிநேஷனல் நிறுவனமோ இந்தியா முழுவதும் செயல்படும் நிறுவனமோ அட விடுங்க, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயாவது இவங்க செயல்பாட்டில் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நம்மளை மாதிரி நம்மலாம் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ், எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பேஜ், இது மாதிரி பேஜை ஓப்பன் பண்ணுவோம்ல, இதே மாதிரி பேஜை ஓப்பன் பண்ணிட்டு திமுகவோட அறிவாலய வாசல்லேருந்து என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அங்கேருந்து அவங்க சப்பி போட்ட எலும்பு துண்டை எடுத்து வந்துக்கிட்டு கருத்து கணிப்பை வெளியிடுறதா இவங்களோட வேலையா இருக்கு. இந்த நிறுவனத்தோட ஓனரோட பேர் என்ன தெரியுமா? சுரேஷ்குமார். கடைந்தெடுத்த ஊப்பி, அதாவது 200 ரூபா ஊப்பி இருப்பாங்கல்ல, அதுக்கு மேல திமுகவுக்கு சொம்படிக்கிறது தான் இவருடைய பரம்பரை தொழிலாவே வச்சிருக்காரு. 2021 இவர் கருத்து கணிப்பு ஒன்று வெளியிட்டார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு 198 இடங்கள் கிடைக்கும், ஏடிஎம்கே கூட்டணிக்கு வெறும் 35 இடங்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பு வெளியிட்டாரு. ஆனா ஏடிஎம்கே கூட்டணிக்கு 75 இடங்கள் கிடைச்சது, திமுகவுக்கு 159 இடங்கள் கிடைச்சது. அந்த தேர்தல் எப்படி இருந்தது அப்படின்னா ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு, ஏடிஎம்கேக்கு உள்ள பிளவு, டிடிவி தினகரன் அவர்கள் தனிச்சு நின்னாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய சலசலப்பு, 10 ஆண்டு ஏடிஎம்கேயோட ஆட்சி, அவங்க ஆட்சிக்கு எதிரான ஒரு அலை, எல்லாத்தையும் தாண்டி 2021 இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி 75 இடங்கள்ல வெற்றி பெற்றது. அப்ப இந்த டுபாக்கூர் திமுகவோட கருத்து கணிப்பு நிறுவனம் எவ்வளவு தெரியுமா வெளியிட்டு இருந்தாங்க? வெறும் 35 சீட்டு தான்ப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே டபுளா வெற்றி பெற்றாங்க. இப்ப 2026 இந்த டுபாக்கூர் நிறுவனம் என்ன சொல்லியிருக்கு? 55 இடங்கள் என்டிஏ கூட்டணிக்கு கிடைக்கும் அப்படின்னு இவங்களே சொல்லியிருக்காங்க.
அதனால 200 இடங்கள் வெற்றி இப்போ உறுதியாயிருக்கு. ஏன்னா திமுகவுக்கு மக்கள் மத்தியில் இருக்கின்ற எதிர்ப்பு சாதாரணமான எதிர்ப்பு கிடையாதுங்க. சாதாரணமான எதிர்ப்பு கிடையாது. எல்லா சைடும் மக்கள் சாணிய செருப்புல முக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. திமுக காரன் எப்போ வருவான், சலுப்பு சலுப்புன்னு அடிக்கலாம் அப்படின்னு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்ச திமுக இந்த மாதிரி 200 ரூபா கொத்தடிமை சேனல்களை களத்தில் இறக்கி விட்டு திமுகவுக்கு 200 இடங்கள் கிடைக்கும், 300 இடங்கள் கிடைக்கும். 300 சீட்லாம் தமிழகத்தில் கிடையாதுன்னு சொன்னா கூட இல்லை 300 இடங்கள், தளபதிக்கு 300 இடம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்பாவுக்கு 300 இடம் அப்படின்னு பயங்கரமாக உருட்டிட்டு இருக்காங்க. மக்களே இதை எதுவுமே நம்பாதீங்க. 2026 தேர்தலில் திமுக மண்ணை கவப்போது உறுதி அப்படின்னு இன்னைக்கு கள நிலவரங்களே இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கு. இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.